ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த கடவுள் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படி எந்திரிச்சு நின்றுட்டு நிக்கும் பாருங்க, பயங்கரமா இருக்கும் அது. சிலையோ கடவுளுக்கு அடி பணிகிற நேரம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கீழே இருக்க ஸ்டாச்சு கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த டாமினேட்டர் டச்சை யூஸ் பண்ணி அதெல்லாம் நொறுக்கி தள்ளிட்டு இருக்கும்போது அந்த டாமினேட்டர் டச் அப்கிரேட் ஆயிரும், ஃபைனல் லெவல் அப்கிரேட் ஆயிரும். அதோட பேர் ரூலர் அத்தாரிட்டின்ற மாதிரி பேரை மாறிடும். அப்போ அந்த மேல இருக்க ஸ்டாச்சு ஃபயரை விடும் பாருங்க வேகமா. நம்ம ஹீரோவோ இது என் மேல பட்டா என்னால ஹீல் பண்ண முடியாது, அது வேகமா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட 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 படன்னு வேகமா அந்த சலமால ஏறி வேகமா போயிட்டு இருப்பான். அது மறுபடியும் நெருப்போட பார்க்கும் பாருங்க, நம்ம ஹீரோ டக்குன்னு ஷோல்டர்ல போய் நின்று இதோட பவர் என்னால உணர முடியுது, ஆனா நான் சண்டை போட என்னோட பவர் கூடிக்கிட்டே இருக்கு 1000 கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மூஞ்சி ஃபுல்லா வெட்டு வெட்டுவான் பாருங்க டேகரை வச்சு. ஆனா அது மூஞ்ச ஸ்கிராட்ச் மட்டும் தான் வரும். என்ன அதெல்லாம் என்னால கொல்ல முடிஞ்சிச்சு, ஆனா இது இன்னும் சாகலையா, நான் அதோட ஸ்கிராட்ச் எல்லாம் கவனமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைய முறுக்கிட்டு மூஞ்சில ஒரு குத்துவான் பாருங்க. அதை பார்த்தா இன்னொரு சிலையோ நான் உருவாக்குனத நீ இப்படிதான் ஹேண்டில் பண்றியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவோ லெவல் 103 பவர் இதுதான்டா அப்படி மூஞ்சில் இன்னொரு குத்துவான் பாருங்க. அது அப்படி படுத்து நாக் அவுட் ஆயிரும். மத்த ஸ்டாச்சுலாம் அடிக்க வர நம்ம ஹீரோ ரூலர் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி அப்படி எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிட்டு கீழே படுக்க போட்டு நடுசுல கெத்தா நடந்து போவான். அப்புறம் நம்ம ஹீரோவோ பாத்துட்டு இருப்பான், சண்டை மூலமா என்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே அதிகமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டாச்சு சூப்பர் சூப்பர் அப்படின்னு கை தட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ நீ உன்னோட சத்தியத்தை காப்பாத்துற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இது இன்னும் முடியல, நான் தான் இன்னும் நின்னுட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல அந்த கீழே சிஸ்டம்ல பாப்பாகும் உங்களோட எமர்ஜென்சி கோஸ்ட் ஹஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்டாச்சுவோ நான் தான் உன்னோட ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டம்ல வரும் பாருங்க, நீங்க இந்த எனிமியை கொல்லலன்னா உங்களோட ஹார்ட் 10 நிமிஷத்துல நின்றும் அப்படின்னு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி ஷாக் ஆயிருவான். அந்த நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க அந்த சிலையை பார்த்து, ஏய் யாருடா நீ அப்படி கேட்டோன்னு அந்த சிலை ஏய் நான் தான் சில்லி கொஸ்டின் சொன்னேன்ல, இருந்தாலும் நான் சொல்றேன் நான் தான் உன்னோட சிஸ்டத்தை உருவாக்கினேன் போதுமா, நான் தான் சிஸ்டம் கிரியேட்டர், இந்த பதில் உனக்கு திருப்தியா இருக்கா அப்படி சொல்லு பாருங்க. அப்படியே கட் பண்ணி இந்த கேட்டுக்கு வெளியே காட்டுறாங்க. இந்த சீஃப் சவுல் விஷயத்தை கேட்டுட்டு ரெடியா வந்துருவான். கூட எலைட் ஹண்டர்ஸ் கூட்டு வந்துருவான். இவங்களா எலைட் ஹண்டர்ஸ், இவங்களா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் அவங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கலாம் கிட்ட போவான். அப்படி மறந்து போய் நின்றுவான். அவனுக்கு பின்னாடி டெத் அப்படி கோடாரை கழுத்துல வச்சுட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பாருங்க. அப்படியே அந்த பியானோல பங்கமா இருக்கும். அவன் அப்படியே அதிர்ச்சியில நின்னுக்குவான். இல்ல நம்ம உள்ள போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒரு எஸ்ரா கண்டஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி இருக்கவன் சார் எஸ்ரா கண்டனா சாயும் சாக்கியமும் ஓகேவா சார், அவங்ககிட்ட வேணா ரிக்வெஸ்ட் பண்ணலாமா, ஆமா அவங்ககிட்ட தான் கெஞ்சி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கேட்பான் பாருங்க, சங்ஜின்வு நீ யாருடா அப்படின்னு கேட்பான் பாருங்க. வேற லெவல் இருக்கும். யாரா சங்ஜின்வு வேற லெவல் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஃபயரை பறக்க விடுங்க. அப்படி உள்ள டஞ்சன் கேட்டுக்குள்ள காட்டுறாங்க நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க. அது ரெக்க எல்லாம் அப்படி 6 கையா மாறிடும். நான் தாண்டா ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது 3 கையை வச்சு நம்ம சஞ்சினுவோ குத்தி பறந்துட்டே போய் படுக்க போட்டு பாருங்க. நம்ம சஞ்சினுவுக்கு வாயில இருந்து ரத்தமா வரும் அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அது அடுத்த குத்துக்கு வரும் பாருங்க, ஓடி குத்த நம்ம ஹீரோ அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவான். அதுவா பரவாயில்லையே நான் நினைச்சதை விட நீ பவராதான் இருக்கிற அப்படின்ட்டு மறுபடியும் குத்தும் பாருங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு தடுத்துட்டு அப்படின்னு ஓங்கி ஒரு குத்துவான். அது பறந்து போய் நின்றும். தூரமா போய் நின்று சொல்லும் பாருங்க, மனுஷன்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல, எனக்கு ஈக்குவலா சண்டை போடுறானுங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இது எதுக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா கூப்பிட்டுச்சு, இந்த லெவல்ல என்ன கொண்டுலாம் நினைச்சதா, அது நடக்கவே நடக்காது. ஆர்கிடெக்ட் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. நீ உருவாக்குன இந்த சிஸ்டம் பவருக்கு எதுக்கு என்ன சூஸ் பண்ண, என்னோட உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, நீ என்ன கேள்வி கேட்கிற, என்ன கொண்டா அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அது விரட்டுக்கிட்டே வரும். நம்ம ஹீரோவோ இது பக்கத்துல நின்று சண்டை போட்டா வேலைக்கு ஆகாது, அப்படி தள்ளி போய் நின்றுட்டு ரூலர் அத்தாரிட்டி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதே பவர் அது யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ இது வேலைக்கு ஆகலையா, வேற என்ன பண்றது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிலையோ நீ என்ன கொல்ல போறியா இல்லையா அப்படி யோசிச்சுக்கிட்டு அது 6 கையிலையும் ஒரு வெப்பன், ஒவ்வொரு வெப்பன் வரும் பாருங்க, அது 6 கையிலையும் பங்கமா நிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோவோ நீ இதெல்லாம் எப்படி பிளான் பண்ற, நீ உருவாக்குன பவர் எல்லாம் எப்படி எனக்கு கொடுத்த அப்படி கேட்க அந்த ஆர்கிடெக்டோ நான் உனக்கு எந்த பவரையும் கொடுக்கல, நான் ஜஸ்ட் அந்த சிஸ்டத்தை மட்டும்தான் உருவாக்குனேன் அப்படி சொல்லிட்டு பறந்து வந்து சர்சர்னு வெட்டு பாருங்க. அப்ப டக்குன்னு டார்க் ஆகி அதுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் வரும். நம்ம ஹீரோக்கு எல்லாமே ஷார்ப்பா தெரியும், அதோட மூவ்மெண்ட் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் அது அப்படி தெளிவா தெரியும். நம்ம ஹீரோவோ என்னால எல்லாத்தையும் உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அழகா டாச் பண்ணிட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான் பாருங்க. அது மிரண்டும், என்ன இவன் எப்படி இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் பறந்து வந்து
டக்குன்னு ரெண்டு கைய டப்புன்னு வெட்டுவான் பாருங்க. இந்த ஆர்கிடெக்டும் மிரண்டும். இவன் சாதாரண மனுஷன் தானே, இவன் எப்படி இவ்வளவு வேகமா போறான் அப்படி மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ தூரத்துல நின்று மாசா நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இப்ப தெரியுது இவன் எதுக்கு சூஸ் பண்ணாங்க, இவனுக்கு எதுக்கு இந்த பவர் கிடைச்சது இப்ப தெரியுது. இருந்தாலும் நீ சாதாரண மனுஷன் தான்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படி கத்திட்டு இருக்க ஸ்டாச்சு எல்லாத்தையும் எழுப்பிவிட நம்ம ஹீரோ கெத்தா போய் டாமினேட்டர் டச்சை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் படுக்க போட்டுருவான். அப்புறம் பறந்து போக அந்த பெரிய சிலை கையை வச்சு குத்த நம்ம ஹீரோ தள்ளி போயிடுவான். அப்புறம் பறந்து போய் அதை ரெண்டு கையை டப்புன்னு விட்டுவான் பாருங்க. அது வழியில அந்த ஆர்கிடெக்ட் துடிப்பான். அப்புறம் டக்குன்னு குறுக்க ஒரு சீல்ட வச்சு ஒரு பெரிய ஸ்டாச்சு வந்து நிக்க நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்ப்பான். பிளாஷ்பேக்ல அவன் காலை அதுதான் வெட்டி இருக்கும். நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பறந்து போய் அவன் கை முட்டை வச்சு அதை மண்டையில அடிச்சு உடச்சி சத்தரம் அடிச்சிருவான். அப்புறம் பறந்து போவான் பாருங்க. அப்படி போயிட்டு அந்த ஆர்கிடெக்ட வெட்டி படுக்க போட்டு அடி கழுத்துல கத்தி வச்சு நின்று இருப்பாங்க. அந்த ஆர்கிடெக்ட் நான் தோத்துட்டேன், இந்த டெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்லு பாருங்க. அந்த ஆன்சர் உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன எனக்குள்ள இருக்கா, ஆமா நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொன்ன ஸ்கிரீன் பாப்பப் ஆகும். The data stored in your memory will be retrieved. Will you accept அப்படின்னு கேட்க என்ன டேட்டா என் மெமரிக்குள்ள இருக்கா, அக்செப்ட் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்படி அங்கிருந்து லைட் வெளிச்சு வரும். நம்ம ஹீரோ அந்த உலகத்துல இருந்து வேற ஒரு உலகத்துல போவான் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல